ஸ்கவுட்டர் எல்லாமே பிரச்சனை, அதனாலதான் அது அவ்வளவு ஹையாவும் பவரை காமிச்சிருக்கு, உண்மையிலேயே இன்னும் தோத்தாங்குழி தாண்டான்னு சொன்னாலுமே கூட நம்ம டொட்டோரியாவுக்கு இன்னுமே வெஜிடாவை பார்த்து பயங்கரமா பயம் வருதுங்க. என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் டொட்டோரியா என்ன பண்றான், பயத்துல பயங்கரமா சரமாரியா அவனோட லேசர் பவர் இங்க இருந்து கட்டவிழ்த்து விடுறாங்க. எல்லாமே சரமாரியா போட்டு அடிக்க உடனே நம்ம வெஜிடா என்ன பண்றான், இங்க இருந்து டொட்டோரியாவுக்கு பின்னாடி வந்து அவனோட கையை அப்படியே பிடிச்சி பின்னாடி முறுக்குறாங்க. பின்னாடி முறுக்க இவன் வழியில துடிக்கிறான், கத்துறான், கதறான். இப்படியே கத்த உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லவா டொட்டோரியா, சயான்ஸோட உண்மையான பலம் என்னங்கிறதே உனக்கு இன்னும் தெரியல. நாங்க எப்பெல்லாம் ஒரு சண்டையில மரணத்தை நோக்கி போறோமோ அப்பெல்லாம் எங்களோட சக்தி அதிகரிக்கும். நாங்க சண்டை போடுற எதிரியோட சக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அதை விட அவங்கிட்ட சண்டை போடும் போது எங்களோட சக்தி அதை விட இன்னும் டபுள் மடங்கு ஆகுண்டா. இப்படியாவட்ட ஒரு வீரமான இனண்டா எங்க சயானினோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வெஜிடா பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் டொட்டோரியா வழிதாங்க முடியாம கத்துறாங்க. இப்படியே கத்துனவன், வெஜிடா ஒழுங்கா என்ன விட்டுரு, நீ மட்டும் என்ன விட்டா அப்படின்னா உன்னோட பிறந்த மண்ணை பத்தின ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லுவேன், என்ன உயிரோட விடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னது பிளானட் வெஜிடாவை பத்தி சொல்ல போறியா, அப்படி என்னடா சொல்ல போறேன்னு கேட்க, ஒழுங்கா என்ன விடு, என்ன மட்டும் நீ கொல்ல மாட்டேன்னு சொல்ல, அந்த ரகசியம் எல்லாத்தையுமே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல நம்ம வெஜிடா அப்படியே அவனை விடுறாங்க. விட்டோன்னு இப்ப ஒழுங்கா சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்பதாங்க நம்ம டொட்டோரியா வந்து இந்த பிளானட் வெஜிடாவை பத்தின ஒரு சீக்கிரட்டா சொல்றான். அதாவது இந்த பிளானட் வெஜிடாங்கிறது ஒரு மிகப்பெரிய விண்கல் தாக்குனதுல வந்து இந்த